மறுமலர்ச்சி யுகத்திற்கு தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி ஜனாதிபதி. வரலாற்று வெற்றியை பதிவு செய்த அமைச்சர் விஜிதஹேரத். இலங்கை நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள 20 பெண் உறுப்பினர்கள். பிரபல தமிழ் அரசியல்வாதிகள் இம்முறை தேர்தலில் தோல்வி. மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ளதை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைதளத்தில் நன்றி தெரிவித்து பதிவேற்றம் செய்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை போன்று பொது தேர்தல் வெற்றியையும் அமைதியான முறையில் கொண்டாடுமாறு வலியுறுத்தியுள்ள ஜனாதிபதி, தேர்தல் வெற்றியை அமைதியான முறையில் கொண்டாடும் அரசியல் கலாச்சாரம் என்றும் நிலையானதாக இருக்க வேண்டும் என்றும் நாட்டு மக்களிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என ஜனாதிபதி பதிவேற்றம் செய்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியில் பிரதான பங்காளர்களாக உள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நன்றி தெரிவித்துள்ளார். தமிழர்களின் நம்பிக்கையை சிறந்த முறையில் பாதுகாப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்ட அமைச்சர் விஜிதஹேரத் 7,16,715 விருப்பு வாக்குகளை பெற்று கம்பஹா மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளார். இந்த எண்ணிக்கையான வாக்குகள் இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு வேட்பாளர் பெற்ற அதிகூடிய வாக்குகளாக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. அதேவேளை இந்த தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய 6,55,289 வாக்குகளை பெற்றிருந்தார். இதற்கு முன்னதாக அதிக விருப்ப வாக்குகளை பெற்ற சாதனையை மஹிந்த ராஜபக்சவே வைத்திருந்தார். அவர் 2020 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு 5,27,364 வாக்குகளை பெற்றிருந்தார். எனினும் இம்முறை தேர்தலில் அவரின் அந்த சாதனையை ஐக்கிய மக்கள் சக்தியின் இரு பிரதான வேட்பாளர்களும் முறியடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டுக்கான பொது தேர்தலில் 20 பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர். இவர்களில் பெரும்பாலான பெண்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகும். தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பட்டியலில் இருந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஹரணி அமரசூரிய கடந்த பொது தேர்தலின் போது தேசிய பட்டியலூடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களை பிரதிநிதித்துவம் செய்த 2 பெண்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தங்களுடைய ஆசனங்களை இழந்துள்ளனர். இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம். ஏ. சுமந்திரன் யாழ்ப்பாண மாவட்டத்தை தோல்வியடைந்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கொழும்பு மாவட்டத்தை தோல்வியடைந்துள்ளார். தொட்கட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் யாழ்ப்பாண மாவட்டத்தை தோல்வியடைந்துள்ளார். அத்துடன் கடந்த 2020 ஆண்டு பொது தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெற்ற அங்கஜன் ராமநாதன் இம்முறை தோல்வியடைந்துள்ளார். கடந்த முறை தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் இம்முறை தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தை தோல்வியடைந்துள்ளார். டிபிடிபியின் செயலாளர் நாயகமான முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இம்முறை பொது தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தோல்வியுற்றதுடன் அவர் முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாக தவறியுள்ளார். வன்னி மாவட்டத்தில் கடந்த தடவை இபிடிபி சார்பாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான குலசிங்கம் திரிவன் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக கடந்த தடவை நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி ராஜாங்க அமைச்சு பதவி வகித்த பிள்ளையான் என அறியப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்துள்ளார். அத்துடன் தமிழரசு கட்சியில் போட்டியிட்டு கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி இம்முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மட்டக்களப்பில் போட்டியிட்ட கோவிந்தம் கருணாகரன் தோல்வியடைந்துள்ளார். பதுளை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கடந்த முறை பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அருணாச்சலம் அரவிந்தகுமார் மற்றும் வடிவே சுரேஷ் ஆகியோர் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்துள்ளார். கண்டி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கடந்த முறை பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம். வேலுக்குமார் இம்முறை கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனுக்கு பின்னர் மிகவும் சக்தி வாய்ந்த அரசாங்கத்தை சமகால ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அமைக்க உள்ளதுடன் 25 பேருக்கு அமைச்சரவை மட்டுப்படுத்தப்படும் என அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை வரலாற்றில் 6/5 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தவராக இன்றளவும் பிரபல்யமாக உள்ளவர் முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன. 1977 ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலில்
6இல் 5 பெரும்பான்மையுடன் கூடிய மக்கள் ஆணை ஜெயவர்தனவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளதோடு நாட்டின் 6வது பிரதமராக தெரிவானார். இந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி இலங்கையின் ஜனநாயக சோசலிச குடியரசின் 2வது அரசியலமைப்பை அறிமுகப்படுத்தியதுடன் குறித்த அரசியலமைப்பில் முக்கிய திருத்தங்களை மேற்கொள்ள நாடாளுமன்றில் 3/2 பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்ற திருத்தத்தையும் உள்வாங்கியிருந்தார். 1978 ஆண்டுக்கு பின்னர் நடைபெற்ற பொதுத் தேர்தல்களில் எந்தவொரு அரசியல் கட்சியாலும் 3/2 பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பதுடன் பல்வேறு கட்சிகள் கூட்டணிகள் ஊடாக 3/2 பெரும்பான்மையை நாடாளுமன்றில் பெற்றுள்ளன. முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ கூட்டணியின் ஊடாக 3/2 பெரும்பான்மையை உருவாக்கிய 18வது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றியிருந்தார். என்றாலும் 2015 அமைக்கப்பெற்ற நல்லாட்சி அரசாங்கம் கூட்டணி மற்றும் நாடாளுமன்றத்தில் ஏனைய கட்சிகளுடன் ஆதரவுடன் 19வது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றியது. 2020 ஆண்டு பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு 145 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றன. கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் 3/2 பெரும்பான்மையை உருவாக்கியுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ 20வது திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றி 19வது திருத்தச் சட்டத்தில் குறைக்கப்பட்ட நிறைவேற்று அதிகாரத்தின் சில அதிகாரங்களை மீண்டும் பலப்படுத்திக் கொண்டார். 1978 ஆண்டின் பின்னர் 2010 ஆண்டுக்கு முன்னரும் எந்தவொரு அரசியல் கூட்டணியும் 3/2 பெரும்பான்மையை பெற்றிருக்கவில்லை. 1978 ஆண்டுக்கு பின்னர் தனித்த ஒரு கட்சி 3/2 பெரும்பான்மையை பெற்றிருக்கவில்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தியை முதன்முறையாக 3/2 பெரும்பான்மையுடன் 159 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. 1978 ஆண்டில் 6/5 பெரும்பான்மையுடன் ஐக்கிய தேசிய கட்சியால் கொண்டுவரப்பட்ட 2வது குடியரசு யாப்பு காரணமாகவும் அதில் அறிமுகப்படுத்தப்பட்ட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை விருப்பு வாக்கு முறையிலான தேர்தல் சட்டம் உட்பட பல்வேறு விடயங்கள் இந்த நாட்டில் இன்றளவும் இன மத மற்றும் அரசியல் ரீதியான பிரச்சினைகளுக்கு வழிவகுத்துள்ளன. அதன் காரணமாகவே புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டுவரும் நோக்குடன் பலம் வாய்ந்த நாடாளுமன்றம் ஒன்றை தமக்கு வழங்குமாறு தேசிய மக்கள் சக்தி மக்களிடம் கோரியது. தேசிய மக்கள் சக்தியின் கோரிக்கையின் பிரகாரம் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக தனித்த ஒரு கட்சி 3/2 பெரும்பான்மை வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஜெயவர்தனவுக்கு கிடைத்த 6/5 பெரும்பான்மையானது நாட்டுக்கு பாரிய சேதங்களையே ஏற்படுத்தியது. நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதற்கான கோஷங்கள் இந்த பொது தேர்தலிலும் ஒழித்திருந்தன. தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ள 3/2 பெரும்பான்மை அக்கட்சியின் போக்கில் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று தன்னிச்சையான தீர்மானங்களை எடுக்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்க வாய்ப்பு உள்ளதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.